டிசி தூக்கி சாப்பிட்டாங்க தலை, எதிரே பார்க்கல. ரெண்டாவது மேட்ச் வந்து அன்புடன்லேயே முடிஞ்சது கதை. ஃபீல்டிங் சரியில்லைண்ணா, சிஎஸ்கே ஃபீல்டிங் சீரியஸாக சரியில்லை, பேட்டிங் சரியில்லைண்ணா. சரியா, எல்லாமே பவுலிங்லாம் சூப்பராக இருக்குது. 180கே இவனுங்க தத்தி தள்ளாடி இப்படி ஆடி இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது. ரெண்டாவது மேட்ச் அவுட்டு, பக்கத்தில் ஆர்சிபி டிஷர்ட்லாம் போட்டு கத்தின்னு இருக்கிறாங்க தலை. என்ன தலை இது கதை? ஒன்றுமே இல்லை. ஃபீல்டிங் பரவாயில்ல, போன மேட்சோட எவ்வளோ பரவாயில்ல. பேட்டிங் செம்மையில்ல. எதுக்கு தான் கான்வே உள்ளே வந்தாரு தெரில. திரிபாட்டி வந்து இப்படி ஆடுறாரு, இவர் ஒன்றுமே ஆட மாட்டாரு. அவ்வளோதான் தலை. ஆடினாலே போதும் தலை, ஆட மாட்டானுங்க தலை. ருத்ராஜே அவுட் ஆகிட்டு போவார், நாங்கள் எதிர்பார்க்கல தலை. மட்டமான மேட்ச் பார்த்ததே இல்லை. 6000 ரூபா வேஸ்ட்டு. வெளியே டிக்கெட்டாவது வித்துருக்கலாம் தலை. சரி, ஓகே. வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம் தலை. அவ்வளோதான். கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் தலை. மன உளைச்சலாக இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். இன்டென்ட்டே காட்ட மாட்டேன்றாங்க டீம். தே குட் ஹேவ் பெர்ஃபார்ம் லிட்டில் பெட்டர். வி லாஸ்ட் ஒன்லி பை 24 ரன்ஸ். ஒரு 4 6 எங்கேயாவது அடிச்சுட்டா வின் பண்ணலாம். பட் லெட்ஸ் நாட் லூஸ் ஹோப். பெரிய டோர்னமெண்ட், கண்டிப்பாக வில் கம் பேக். பவுலிங் ரொம்ப நல்லா போடுறோம். பேட்டிங் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேக்காக இருக்கும். வி லேக் ஃபயர் பவர். ஒரு 24 ரன்ஸ் 4 6 எங்கேயாவது அடிச்சிருக்கலாம். வந்துடுவோம், வின் பண்ணிடுவோம். இல்லை, இன்னைக்கு 10 ஓவர்ஸ் ஆடிந்தார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹீஸ் இந்த லைம் லைட் ஆஃப் ஹிஸ் கேரியர். ஒரு மாதிரி முடிஞ்சிடுச்சு அவர் கரியர். பட் ஹீ ஸ்டில் பிளேயிங், ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட். லெட்ஸ் ஹோப். தேங்க்யூ. இன்னைக்கு அவ்வளோவா யாருமே அடிக்கலை. எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட லேக் ஆஃப் பவர் ஹிட்டர்ஸ். மற்ற டீம்லலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டீமில் வந்து அவ்வளோ யாரும் இல்லை. மற்ற டீமில் பவர் ஹிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிம் டேவிட் இருக்கார் ஆர்சிபியில். அப்புறம் அந்த நிறைய பேர் இருக்காங்க, அந்த ரொமாரியோ ஷெப்பர்டு, அதுக்கப்புறம் அந்த ஷெர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட், அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இருக்காங்க. நிறைய பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நம்மக்கிட்ட பவர் ஹிட்டர்ஸே இல்லை. நம்ம ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் பவர் ஹிட்டரை கன்சிடர் பண்ணது விஜய் சங்கரை. பட் ஸ்டில் ஹி டிடன்ட் பெர்ஃபார்ம் டு த லெவல். அவர் இன்னைக்கு நல்லா தான் இருந்தார், 50 ரன்ஸ் அடித்தார். பட் அந்த மொமெண்ட்டில் யார் நல்லா அடிக்கிறான்னு பார்க்கணும். நம்ம அந்த ரிக்வயர் ரன் ரேட் ரொம்ப ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம கீப் அப் பண்ணியிருக்கணும் அந்த ரிக்வயர் ரன் ரேட் கூட. ஃபஸ்ட்லேருந்தே 9 ரன்ஸ், ஃபஸ்ட்டு 9 இருந்துச்சு, அப்புறம் 10 இருந்துச்சு, அப்புறம் திடீர்னு பார்த்தா 15 வந்துருச்சு. திடீர்னு லாஸ்ட் 2 ஓவர்ஸில் சான்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் வி ஹோப் தட் இன்னும் அப்கமிங் மேட்சஸில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் T20 மேட்ச்னு சொல்லிட்டு வந்தோம். ஐபிஎல் T20 நாங்கள் டெல்லி ஆடுற வரைக்கும் கூட T20 மாடி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது சிஎஸ்கே வந்து ஒன் டேன்னு டெஸ்ட் மேட்ச் நினச்சிட்டு விளையாட வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது பரவாயில்ல, டெஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாங்க. பட் கொஞ்சம் ஸ்டார்டிங் விக்கெட் போயிடுச்சு. டோனியும் நல்லா டிஃபென்ஸாக விளாண்டாரு. ஸ்டோக்ஸ் டிஃபென்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டோனி ஃபேன் தான், சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க ஜெயிக்கிற இன்டென்ஷன்லேயே வரல. எங்களுக்கு அதுதான் கஷ்டம். அடிச்சு அவுட்டாக இருந்தால் கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அவங்க கடைசி நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கடைசி வரைக்கும் ஓட தள்ளணும்னு நினச்சி கடைசி எல்லா பாலும் விளையாட நினச்சி ஆடின மாதிரி இருந்தது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆ